லாஸ்ட் வரைக்கும் ட்ரக் பண்ணி தான் போகணும். பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுல ஒரு 3.5. இதுதான் அந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ். போட்டிங் எவ்வளோ ப்ரோ? ஃபுல் போட் எடுத்தீங்கன்னா 1200. ரோட் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. 7 o'clock ஊட்டியோட வியூ பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் இங்கேருந்து பைக்கை வச்சு நடந்து தான் போகணும். வாங்க நடந்து போகிறதுக்கே எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லா கார் பைக் இங்கே தான் நிற்கிது. இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ரக் பண்ணி தான் போகணும். பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுல ஒரு 3.5. பைக்கரா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு மேப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. 300 மீட்டருக்கு இந்த வேனில் போகணுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 rupees வாங்கினாங்க ஒன்ஸு போகிறதுக்கு மட்டும். பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று கிடையாது. எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்னு காட்டிடுறாங்க பாருங்க. 30 rupees. எங்கள் கேமரா எடுத்து வந்தால் தனி காசு, நீ உள்ளே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அங்கே லேக் அந்த சைடு இருக்குது. பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்னால் தண்ணி உள்ளே போகணும். ஓகேங்களா? இது வந்து சிட்டிங் ஏரியா, சும்மா உட்காந்துக்கலாம் அப்படியே. ஓகேங்களா? சரி பாருங்கள், என்ட்ரி இங்கே வரைக்கும் தான் வரும். அந்த 20 ரூபான்றது பார்த்தீங்கன்னா வேன் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து 300 மீட்டர் தான். அதுக்கடுத்து இங்கேருந்து 2 rupees கொடுத்து ட்ரெக்கிங் பண்ணி கீழே வரைக்கும் போகணும். இங்கே உட்கார முடியாது, ட்ரெக் பண்ணி கீழே தான் போகணும். அப்படின்னு சரி ட்ரெக் பண்ணிடலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட போனாலும் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் போய் நடந்து இன்னும் பண்ணு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அது போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதான் அரௌண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த பைக் நிப்பாட்டு அங்கேருந்து கீழே நடந்து வரது எப்படியும் ஒரு 1.5 kilometer கன்ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 o'clock கிட்ட ஆகுது. அப்போ கொஞ்சம் நல்ல வெயில் சுள்ளு இடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. 5 o'clock ஆகுது. இன்னும் சரி ஆகுறதுக்கு ஒரு 6:30 கொஞ்சம் ஆகும், அந்த ரேஞ்சில் ஆகும். ஓகேங்களா? உள்ளே போகிறதுக்கும் போட்டிங் இருக்கான்னு தெரியல. போட்டிங் இருந்தால் அப்படியே வந்து போட்டிங் பண்ணலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் உள்ளே போனவங்களுக்கு வந்து நார்மல் மெயின் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பைக்கரா வாட்டர் ஃபால்ஸோட ஃபஸ்ட்டு இது. இன்னும் லாஸ்ட் உள்ள வரைக்கும் அவனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 kilometer உள்ளே போகணும், ட்ரெக் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா? எல்லாருமே ஹிந்தி, மலையாளம், தமிழ் பசங்க. ஆனால் மேக்ஸிமம் யாரும் பார்க்க முடியலப்பா. தமிழ்காரங்க வந்து அவ்வளோ யாரும் இல்லை நிறைய சைடு. பசங்க வந்து ஜாலியாக இருந்தாங்க. இன்னும் 4 பேர் வந்து நைட்டு தான் வராங்க நம்ம பசங்க. சரிங்களா? அதனால் பிரச்சனை இல்லை. நாளைக்கு பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் நாளைக்கு வரலாம்னு நினச்சேன். நான் வந்து இன்னைக்கு சரி வந்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஏன்னா டைம் இன்னும் இருந்துச்சு நிறைய. இது பார்த்துட்டு அப்படியே சைடில் வரும்போது தான் அந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்னால் இதில் மேப்பில் பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இதுதான் எண்டு. கீழே போனால் அது எண்டு. இது அவ்வளோதான். பார்க்க வியூ நல்லா இருக்குங்க. பிரச்சனை தெரியுதா? ஈவினிங் டைம் ஆக போகுது, அதனால் வந்து வியூ பரவாயில்லாமல் நல்லா இருக்குது. பிரச்சனை அது வரைக்கும் அது 1.5 kilometer கரெக்டாக 1.5 kilometer நீங்கள் கீழே வரணும். ஓகேங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபால்ஸ்லாம் குளிக்க அலோடு கிடையாது. இந்த ஃபால்ஸ்லாம் கீழே போய் கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோதான். லாஸ்ட்டு டாப் வியூ இந்த இடத்துல. அதுதான் சீனிஸில் இதுக்கு அடுத்த ஒரு ஸ்பாட் இருக்குது. அதனால் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸுக்கு பைக்கரா போட்டிங் இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்காது. அது போட்டு பார்க்கலாம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு. பக்கத்தில் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து போயிடலாம். ஓகேங்களா? டாப் வியூ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல அவ்வளோ நல்லா இல்லை, சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதா வாட்டர் ஃபால்ஸு. பைக்கரா வாட்டர் ஃபால் டாப் வியூ. இதுக்கு மேலே வியூ இல்லை, இதுக்கு மேலே இருந்தால் வேலி தான் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் அதோட டாப் வியூ தெரியுதா? இதுக்கப்புறம் அவ்வளோதான். எவ்வளோ முடிச்சாச்சு இந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸை. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. லேக்கு போட்டிங் ரைட் இருக்குது. இந்த போட்டிங் ரைட்டு போகலாம் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? மார்னிங் 10 AM வந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் அலோன்னு போட்டிருக்கு. மணி 5:30 ஆயிடுச்சு. அப்படியே போய் கேட்போம். ஓகேங்களா? கேட்டுட்டு எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு கேட்டு வந்துப்போம். இப்போ போட்டிங் எவ்வளோ ப்ரோ? ஃபுல் போட் எடுத்தீங்கன்னா 1200 ஷேர் பண்ணி. சிங்கிள் தான், நான் ஒரு சிங்கிள் தான். 160 to 100. 160. எவ்வளோ நேரம் ப்ரோ? 10 நிமிஷம் 20 நிமிஷம். இல்லை அதில் 5 மணிக்கு போட்டு வாங்கன்னு போட்டிருக்கேன். போட்டிங் 5 மணிக்கு தான் போட்டிருக்கு. அந்த சீசனில் ஓகே ஓகே 1.5 மாதத்து அவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ 165 எவ்வளோ சொன்னீங்களா? அங்கே கீழே அங்கே அது ஷேரிங்கில் போனால் மட்டும் தான் 160 வரும். ஆள் இருக்கணும் அங்கே ஷேரிங்க்கு போயிருவேன். அப்படியா? ஆமாம், ஷேரிங்க்கு அங்கே ஆள் இருக்கணும். இல்லை அப்படின்னா தனியாக போனாலும் 1300 கம்பல்சரி. கொத்தாலும் ஒரு ஆள் போட்டுக்குள்ளே போச்சுனாலே 1500. அப்போ யாரும் இல்லை அப்படின்னா அந்த கொடுத்து தான் போகணும். இல்லை அப்படின்னா பார்த்துட்டு கூட வரலாம்ல. அப்போ பிரச்சனை இல்லை, ஒன்று கொடுத்துருங்க.
எவ்வளோ தூரம் போகணும் வண்டி உள்ள? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். ஓகே. ஃபைனலாக வந்து டிக்கெட் வாங்கியாச்சு 10 ரூபாய்க்கு. ஆனால் இப்போ அவங்க சொன்னது பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட வந்து ஆனால் தனியாக போனால் 1300 ஓகேங்களா. ஷேரிங் இல்லைனா 1300. ஷேரிங் இருந்தால் 165 வருமா அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க. கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பைக்லேயே போகலாமாங்க ஓகேங்களா. பாருங்கள். ஆனால் 10 ருபீஸ்க்கு வந்து உள்ளே போகலாம், பிரச்சனை இல்லைங்க. அந்த வியூ பாயிண்டையாவது பார்த்துட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டிங் கீழே வரைக்கும் போகலாமா. டிக்கெட் எடுக்காமல் கீழே பார்த்துட்டு ஆனால் போட்டில் போக முடியாதான், கீழே வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ரோடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் தான் போட்டிருக்காங்க, தெரியுதா. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் தான் ரோடுங்க. கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோமீட்டர் கிட்டையா அந்த ரோடு கிட்டத்தட்ட. பாதி தான் ரோடு, பாதி இடம் வந்து ஆலோ பிளாக் கல்லுங்க, தெரியுதா. பாதி ரோடும் ஆலோ பிளாக் கல்லும் போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆனால் மேப்லேயே மேப் காட்டாது, லொக்கேஷன் காட்டாது. நீங்கள் மேப் அப்படியே சும்மா பார்த்துட்டு பக்கத்தில் அந்த இது வரைக்கும் காட்டுங்க. இந்த இடத்துல நம்ம அந்த போட்டிங் வரைக்கும் காட்டுங்க, மேலே வரைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காட்டாது. என்னோட 2 ரோடு போகுது. விட்டு நோ என்ட்ரி அப்படியே கடை வச்சுருக்காங்க. பார்க்கிங்கா இது வர்றதுக்கா, இது வந்து போகிறதுக்கு, இது வர்றதுக்கு நினைக்கிறேங்க. நம்ம தான் இந்த தப்பாக வந்து இங்கே மாற்றுறோம். நல்ல அங்கிட்டு கூடி வரணுங்க. போகிறது இங்கிட்டு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் நான் போகணும்? பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்துக்கிட்டோம். அப்பா என்னடா இவ்வளோ இறக்கமாக போகுது உள்ள. லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இது இறங்குறதுக்கு அது ஏறுறதுக்குங்க, வேறு ஒன்றுமே இல்லை. 2 இது மொத்தம் ஓகேங்களா. வந்தாச்சு போட்டு இங்கிட்ட. இப்போ அவ்வளோதான். டைமிங் வந்து போட்டிங் வந்து 6:30க்கு 5 o'clock போட்டணும். சீசன் டைம்லாம் 6:30க்கு தான் போட்டு வாங்கலாம் ஓகேங்களா. அது மட்டும் பார்த்துக்கோங்க. தான் போட்டிங் லாஸ்ட் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. நீ நிப்பாட்டிட்டு கீழே என்ட்ரி ஆக வேண்டியதான். இதுதான் அந்த போட்டிங் ஃபீஸு பார்த்தீங்கன்னா. 2லேருந்து 3 ஸ்பீட் போட்டால் உங்களுக்கு 1150 ரூபா ஒரு 10 மினிட்ஸ் தெரியுதா. அடுத்து 8 பேர்னா 1150, அது 20 நிமிஷம். இது 10 பேர் போகிற மாதிரி இருக்குது 1350. நம்ம மொத்தமாக வந்தால் தாங்க நம்மளுக்கு எல்லாம் மிச்சம் சரிங்களா. தனித்தனியாக நாங்கள் சோலோ வரும்போது ரொம்ப காசு அதிகம்தான். 20 மினிட்ஸ் உங்களுக்கு இது 2 மினிட்ஸு. அது 5 மெம்பர்ஸ்னால் 1300. இதுவும் நார்மலாக தான். இது வந்து 5 மினிட்ஸு வந்து என்ன ஜெட்ஸ்கி. ஆமாம், ஜெட்ஸ்கினா 5 மினிட்ஸ்க்கு வந்து 1200 ஆகும். என்ன ரேட்டு ஜிஎஸ்டி சேர்த்து போட்டிருக்கீங்களா. ஜிஎஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரி, கீழே போய் பார்க்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான், கீழே போய் சும்மா பார்த்துட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. லைஃப் ஜாக்கெட் நம்மகிட்ட வந்து ரைடிங் ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட் இருக்குது, நல்லா இருக்குது. கீழே போய் பார்த்துட்டு வரும். அது ஃபீல் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம், அவ்வளோதான். இங்கே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஹெச்கி கரெக்டாக 5 மினிட்ஸு டைமிங் தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. 1200 இதுக்கு கரெக்டாக. இதான் ஃபுல் வியூ பாயிண்ட்டு. அடுத்து போவாங்க, காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 5 மினிட்ஸ்னா 5:30க்கு 6. இப்போ வந்து சீசனுங்க 5 மணிக்கு வெளியே போட்டிடுவாங்கன்னு போட்டிருக்குங்க. ஆனால் சீசன் டைம்லாம் 6:30 வரைக்கும் இருக்குமா. முன்னாடியே சொன்னாங்க, கேட்டிங்களா. அது மாதிரி தான். டிக்கெட் எடுக்கல, அப்படி கீழே வரைக்கும் பார்த்துட்டு கீழே உள்ள விட மாட்டாங்க. டிக்கெட் இருந்தால் மட்டும் அந்த கவுண்டரில் அந்த பச்சைகளில் உள்ளே விடுவாங்க, இல்லை விட மாட்டாங்க. அந்த தான் இது வந்து நார்மல் 3 பேர் போகிற போட்டு 1150 ரூபா போட்டிருந்தாங்களா. அதுதான் கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஜெட்ஸ்கி பார்ப்போம். அதில் 2 பேர் போகலாமா. ஒரு ஸ்பீடு குறைஞ்சி ஒரு 30 to 40 போவாங்கன்னு நினைக்கிறேங்க. டைட்டாக பிடிச்சிக்கணும், கீழே விழுந்தா அவ்வளோதான், தூக்கிட்டு தான் வருவாங்க. ஸ்கிரிப்டெல்லாம் அடிச்சு காட்டுறாங்க, தெரியுதா. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 கிலோமீட்டர் லைட்டில் கூட்டு போவாங்க. கன்ஃபார்ம் இந்த பேமெண்ட் ஒன்று தான் போயிருக்கலாம், கொண்டு வரல ஜாஸ்தி எதுவும். இது லாஸ்ட் வீக் கண்ணுக்கிட்ட அது வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். இப்போ ஹோம் வாங்கிட்டு போகிறோம்ல, இந்த எக்ஸிட் ஒன்லி போட்டுருந்துச்சு இப்போ சீக்கிரம் பார்த்தீங்களா. இங்கே பார்க்கிங் ஏரியா இருக்குங்க, காரு பைக் எல்லாத்துக்குமே இருக்குது. இங்கேருந்து நம்ம அதே தான் திரும்பி அங்கிட்டு கூடி வந்தோம், இது இங்கிட்டு கூடி ஏறோம். இதுலேயே மேப்பில் உங்களுக்கு காட்டும். ஆனால் ரோடு இருந்தோ மேப்பில் அப்டேட் ஆகிருக்கும். சும்மா வெறும் பாதை மாதிரி காட்டும், அதுதான் ரோடுங்க. ஆனால் பஸ் ஆனால் இது கீழே இது கீழே போனால் ஏறாது நினைக்கிறேன். அதனால் இங்கேயே நிப்பாட்டாங்க, தெரியுதா. இந்த இருக்கா, போகும்போது இங்கிட்டு போனோம், சரிம்மா போகும்போது இங்கிட்டு போனோம், வரும்போது இங்கிட்டு வந்துக்கலாம், அவ்வளோதான். அதான் நோ என்ட்ரின்னு போட்டிருந்தாங்க. எக்ஸிட் ஒன்லையும் போட்டிருந்தாங்க, என்ட்ரி வரல பார்த்தீங்களா, அதை போடல பார்த்தீங்களா. அதனால தான் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தானே. 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி தெரியாது, வேகமாக போயிடும் கிட்டத்தட்ட வெளியே வரும்போது உங்களுக்கு. எக்ஸிட் பாயிண்ட்டு வந்து விட்டோம்.
இதாங்க எக்ஸிட் பாயிண்ட்டு. எக்ஸிட் பாயிண்ட் இங்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமா பைக்கை? கீரில் போட்டுக்கலாம். நிப்பாட்டி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் பைக் அப்படியே. ஒரு வீடியோ எடுத்தாலும் அது அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம் கைஸ். இவங்க சன்ரைஸ் ஆக போகுது. ஆனால் இங்கே இருந்தால் சன்ரைஸ் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால். உண்மையிலே அதுக்கு மட்டும் பாருங்கள். உள்ளே போயிட்டிங்கன்னா வரும்போது 6:15 வாங்க அப்படியே சன்ரைஸ் பார்க்கலாங்க. சரி நடி உங்க போயிட்டு லாக் கன்டினியூ பண்ணுறேங்க. ஊட்டி கரெக்டாக 6 o'clock க்ளோஸ்டு. அது பூட்டிட்டாங்களா? என்ட்ரி கிடையாது. என்ட்ரிலாம் போக முடியாது. என்னண்ணா போகலாமான்னு கேட்குறீங்களா? யாரும் இல்லை. வேணா போங்க, போய் வேணா அங்கே பார்க்கலாம். ஆனால் அங்கே விடமாண்ணா பார்த்துட்டு வேணா வந்துடுங்க. அவ்வளோதான். ஒரு 1 kilometer கரெக்டாக பார்த்துட்டு வேணா வந்துடுங்க. டக்குன்னு வேகமாக போயிருங்க. போகலாமான்னு கேட்டாங்க. என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க யாரும் வராதுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்களான்னு தெரில. வேணா எபிசோட் பார்க்காதவங்க போய் பாருங்க ஓகேங்களா? இதில் அப்போ நான் வரும்போது ஒருத்தர் கூட இல்லை. ஃபுல் ஃப்ரீயாக இருந்துச்சு. மழை வேறு வரப்போகுதுங்க. பக்கத்தில் தான் குதிரை சவாரிலாம் கொடுத்துருக்காங்க. ட்ரிஃப்ட்லாம் பண்ணலாம்ல, சூப்பராக பண்ணலாங்க. லாஸ்ட் வியூ போய் காட்டுற மாதிரிங்க. அன்றைக்கி வந்திருந்தோம். அன்றைக்கி பார்க்காதவங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா? அந்த இது பார்க்கிங் ஏரியா மாதிரி தான் இது. ஆனால் எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் இங்கே வருவாங்க. அவ்வளோதான். பைக் எடுத்துகிட்டு வரலாங்க கைஸ். இதுக்கு கீழே போகலாமா? நாங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே வரைக்கும் தான் வந்தோம். இதுக்கு கீழே போகலான்னு நினைக்கிறேன். அப்பா இதுக்குள்ள ரொம்ப தூரம் போகுதுங்க. சரி போய் பார்ப்போம். திரும்பி மேலே ஏற முடியுமா? மேலே ஏறுமான்னு தெரியலையே. நான் வாட்டி கீழே இறக்கிட்டேன். லாஸ்ட் வரைக்கும் போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. மழை வேறு வருது. எப்படி போக போகிறோம் தெரியல. ரெயின் கோட் இருக்கும். ரெயின் கோட் இருக்குது, அது போட்டுக்கலாம். அவ்வளோதானே ப்ரோ. இதுக்கு மேலே போக முடியாதுல்ல? பைக் தானே, போய் பாருங்க. அப்படி வேணா திரும்பி வருமா? அது நல்லா அது ஓம்னி பஸ் நிக்குதுல்ல, அதுக்கு நேர்ல அந்த தார் ரோட்ல இருந்து உள்ள வருது. அதெல்லாம் போனா அங்க மேல வரலாம். அப்படியா? அந்த மலை வரைக்கும் போலாம். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அப்படியே போயிடலாம். மழை வந்துருமோ? அதான் ஒண்ணு போயிட்டு போச்சு. அவ்வளவுதான். நாங்களே இங்க நிறுத்திட்டோம். ரிட்டர்ன் போயிட்டு அண்ணான் சைடு லெஃப்ட் சைடுல இருக்கு. ஈஸியா போயிட்டு சீக்கிரமா போலாம். ஓகே ஓகே. அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான். லாஸ்ட் பார்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆமாம் அது உண்மை. நான் இப்போ வந்துட்டேன் ஆல்ரெடி இந்த சைடு. சும்மா கவரேஜுங்க. அப்படியே போய் திருப்பிடலாம். அவ்வளோதாங்க. இது அன்றைக்கி வந்து நாங்கள் மேலே வரைக்கும் தான் வந்தோம். இது கீழே வரைக்கும் வரல. நைட் டைம் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே இறங்குது. போகணும்னு நினைக்கிறேங்க. நான் ரோடு இங்கிட்டு வரைக்கும் போகுது. கீழே ஏதோ. அவ்வளோதான். போகும். மழை வந்தாலும் வந்துடும். அப்படியே கிளம்பலாம். சரி ப்ரோ. இங்கிட்டே ஏறலாம்ண்ணா. அங்கிட்டே ஏறுமா? இதில் ஏறலாம். வந்த பாதையில ஏறலாம். எப்போ இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. இதுதான் அதோட வியூ. இந்த இடத்துல இன்னும் நாங்கள் இந்த இடத்துல தான் போகணும். தெரியுதா? ஃபஸ்ட்டு கீழே தான் போட்டிருக்கேன். ஏறுதானா? எங்கிட்ட ஏற முடியாது போலையா? புளியில் விட்டுட்டேன். உள்ள ஏறின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏறிடும். சூப்பராக ஏறும். சரி இல்லை இது போனால் அங்கிட்டு கூட அந்த அதில் கூட கீழே இறங்கலான்னு சொன்னாங்க. இந்த இருக்கா? அது ரொம்ப சுத்தாக இருக்குது அந்த சைடு. கீழே இறங்கலாம். வேணுன்னா அப்படியே இறங்கலாம். பைக்கு தான் வலிக்கி விட்டுறக்கூடாது. நேரம் இறங்கிட்டு வேணால் வரலாம். கீழே நல்லா ஏறிடுவோம். இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் வேணாம். நைட் டைம் ஆயிடுச்சு. அதில் அப்படியே போகும். ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் பார்க்கலாம். மேலே போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். டிக்கெட் கவுண்டர் முடிஞ்சா என்னன்னு தெரிலங்க. முடியலாம் அப்படின்னா மேலேயே பார்த்துட்டு வந்துடலாம். மழை வர்ற மாதிரி இருக்குது. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. டைம் வரண்டா பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் மேலே போக முடியாது. ஓகேங்களா? வெல்கம் டவுன்ஸ் நேச்சுரல் ட்ராவல் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் எடுத்து மேலே போக முடியாதுங்க.
அது வரைக்கும் மேலே போயிட்டு வரணும். டைம் ஆயிரும் ஒரு டைமு. மழை வேறு வர மாதிரி இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். மழை வந்துருச்சு. ரிஸ்க் எடுக்க 7 o'clock ஆகுது. 7 o'clock ஊட்டியோட வியூ பாருங்கள். சரியான மிஸ்டோட தெரியுதா? 7 o'clock வியூ. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த சைடு. டக்குன்னு வேகமாக வந்துட்டோம். ஆனால் அந்த சைடு வியூ சூப்பராக இருந்துச்சு. அதான் உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு. இல்லை கூலிங்கே அப்படியே இருக்கு கைஸ். ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகி நைட்டில். ஆனால் ஊட்டி ரைடு ஓட்டினா மார்னிங்கோட சரியான குளிர், சில்லஸாக இருக்குது. பசங்க இன்னும் வரவே இல்லை பாவம். அதான் நைட்டு வர்றது ரிஸ்க்கு ப்ரோ. ஊட்டியில் உங்களுக்கு மேலே ஏறுறது இது டக்குன்னு வாங்க. நான் அப்படியே சொல்லியிருந்தேன் பசங்க இங்கே நிப்பாட்டாமல் வந்திருந்தால் வந்திருக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஊட்டி வரணும் இருந்தீங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் நான் வந்து கரெக்டாக அந்த ஊட்டி போன ட்ரிப் வந்து April 18th ஓகேங்களா? April 19th நீ கரெக்டாக உங்களுக்கு முடிஞ்சாலும் 2 daysக்கு ஒன்ஸ் வந்து ஒரு எபிசோடு இருக்கும் ஓகேங்களா? இப்போ வந்து நான் 20th ட்ரிப் முடியுதா, 22, 24, 26, 28, 20, 30 அந்த ரேஞ்சில் அப்படி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா? ஆனால் பார்த்தாலும் ஆனால் நீங்கள் பார்க்குற டைமில் இந்த வீடியோவும் சீசனாக இருக்கும். கன்ஃபார்ம் சீசனாக இருக்கும். மே மாதம் பார்ப்பீங்க. மேக்ஸிமம் வந்து April லாஸ்ட்டும் நீங்கள் மே மாதம் அந்த Day 2 எபிசோட் பார்ப்பீங்க ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் வரலாங்க, நீங்கள் வழியை பார்த்துட்டு வரலாம். நான் ப்ளேஸ் போனாலும் எந்த ப்ளேஸ் நல்லா இருக்கோ அதை வந்து என்னோடய Instagram ஐடியில் போடுவேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? Instagram ஐடியில் அந்த பார்த்தாங்க எல்லா ப்ளேஸையும் போடுவேன். செக் பண்ணி பாருங்கள். மிஸ்ட் எவ்வளோ கவராக பாருங்கள். ஓ மை காட். டைம் வந்து 12 o'clock நீங்கள் முடிஞ்சால் நைட்டு வெளியே போவோம் ஓகேங்களா? இந்த வீடியோலேயே உங்களுக்கு நைட்டில் காட்டுறேன் வெளியே போய். உங்கள் வியூ பாருங்கள். இந்த மலையில் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டிங் எப்படி எரியுது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தான் நம்ம ரூம் இருக்குது. லைட்டிங் ஸ்பாட்லாம் பயங்கரமாக இருக்கும் உண்மையிலேயே. அது காலையில் எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியல ஸ்பாட்டு. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டை எத்தனை மணிக்கு கேட்பேன் அவர்கிட்ட. இருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கா எத்தனை மணிக்கு திறப்பாங்க? காலைல 9 மணிக்கு. 9 மணி.